ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டான இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து தளபதியோட மியூசிக் டேஸ்ட்டும் செலெக்ஷனையும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட மியூசிக் செலெக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அவரோட செலெக்ஷன் படி தான் வந்து நான் வந்து ஆன்போர்ட் ஆனேன் வேட்டைக்காரன் மூவிக்கு. ஸோ இது வந்து எந்த பேசிஸில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நடித்த சாங் வந்து எப்படி ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எந்த மாதிரியான ஒரு எனர்ஜியான சாங்காக அமைஞ்சதுங்கிறது தெரியும். அந்த எனர்ஜியை கொண்டு வரணும்னா இந்த நல்ல ஒரு சிங்கர் பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணது வந்து தளபதி அவர்கள் தான். ஸோ சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடினா சூப்பராக இருக்கும் சொன்னது தளபதி அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செம ரொமான்டிக்கான சாங் வந்து சின்ன தாமரை சாங்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான் சூஸ் பண்ணது வந்து சுசித்ராவோட வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணார். ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா செமையான ஒரு ரீச் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் உச்சி மண்டையில் சாங்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுர் அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணது வந்து தளபதி அவர்கள் தான். ஸோ அவர் செலக்ட் பண்ணது தான் இந்த சாங் வந்து அமைஞ்சது. ஸோ வேட்டைக்காரனோட சாய்ஸ் வந்து என்னையை வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னது வந்து தளபதி அவர்கள் தான். ஸோ டேரக்டர் யார், ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் தளபதி அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டர் இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து என்னை வந்து ஆன்போர்ட் பண்ண வச்சார். வேலாயுதம் படமாக இருக்கட்டும், வேட்டைக்காரன் படமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவரோட ப்ராஜெக்டில் வந்து ஒன்றுமே பார்த்து பண்ணுவார். ஸோ அந்த சர்க்கிள் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவார். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே செலக்ட் பண்ணுவார் தளபதி அவர்கள். மியூசிக்னால் அவ்வளோ ஆர்வம் தளபதிக்கு. ஸோ அதனால தான் வந்து பெக்யூலியராக வந்து இந்த 2 படத்துக்குமே வந்து என்னையை வந்து ஆன்போர்ட் பண்ண வச்சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான சாங்குக்கு எந்த மாதிரியான சிங்கரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரசனை இருந்துச்சு. அந்த ரசனைப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். ஏன்னா வந்து சிலர் வந்து அவங்களோட விஷயத்தில் வந்து யாரும் வந்து சொல்லக்கூடாது, ஐடியா சொல்லக்கூடாது, அவங்களோட ஐடியாவில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து நல்லாவே சொல்லியிருக்காரு, பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து கற்றுக்கவும் செஞ்சுருக்கேன். அவரோட செலெக்ஷன் ஆஃப் மியூசிக் வந்து எப்படி இருக்குது, அவரோட மியூசிக் டேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட ரீச் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது தளபதியோட சாங்ஸ் வந்து எப்படி வந்து ஹிட் ஆகுது, ரீச் ஆகுதுங்கிறத பார்க்கும்போது தளபதியோட இன்புட்டும் இன்வால்மெண்ட்டும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அவரோட மியூசிக் டேஸ்ட்டும் செலக்ஷனும் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கு. அதனால தான் அவரோட படங்களோட பாட்டு எல்லாமே கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குது இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.